அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் மீரான். இன்னைக்குள்ள வீடியோ என்னதுன்னாக்க, இப்போ விவாகரத்து ரொம்ப ஜாஸ்தியாகி போயிட்டு இருக்கு. விவாகரத்தில் டைவர்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப யங்கான ஏஜுங்க இவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணிடுறாங்க. பட் அவங்க வாழ தெரியாமல், ஒரு அன்பை காட்டாமல், ஒரு சீக்கிரமாக ஒரு 3 months 6 monthsலேயே அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பாழாயிருது. விவாகரத்து பண்ணிடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தாக்க இப்போ ஒரு ரீசெண்டான உள்ள நியூஸு, இப்போ நம்ம தமிழ் ஆக்ட்ரஸில் பாடகி சைந்தவியும் அப்புறம் ஆக்டர் ஜிவி பிரகாஷும் இப்போ விவாகரத்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்குது. அப்போ அந்த பெண் குழந்தையோட ஃப்யூச்சரை பார்க்கணும். ஏன்னா அவங்க சின்ன வயசு தான். அவங்க நினச்சிருந்தா 2 பேரும் லவ் பண்ணி சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை இல்லை, அவங்க திரும்ப சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் சரி, இந்த உலகத்துலேயும் சரி, ரொம்ப போனால் குறுகிய காலத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க சீக்கிரமாக ஒரு விவாகரத்துக்கு வர்ற அளவுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. இதில் என்ன காரணம்னாக்கும், 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு லவ்வை அதை 2 பேருமே ஒரு லைக் பண்ணி ஒரு வாழ்க்கையை கடந்து போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் பாதிக்கிறது யாருண்டாக்க குழந்தைகள் தான். குழந்தைகளோட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கும். இவங்களுக்கு வேண்டாம் வேறு வாழ்க்கை கிடைக்கலாம், ஆனால் அந்த குழந்தைக்கு எந்த ஃப்யூச்சரும் கிடைக்காது. அந்த குழந்தை எப்போதும் அதை எப்போவும் நினச்சி பார்த்து அதை வேதனை தான் படும். ஸோ எல்லாம் என்னடாக்க, இந்த காலத்துக்குள்ள மாதிரி நம்ம ஒரு 2 பேருமே சரி, ஒரு அன்பாக சிரித்து பழவி, நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள 2 பேருக்கும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அண்ணனாடு அதை தீர்வு காணி அண்ணனாடு பேசி சிரித்து பழகுங்க. இதுலேருந்து விடுதலை பெறுங்க. இந்த விவாகரத்துங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இப்போ உள்ள வாழ்க்கையை ஒரு நடைமுறையில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக எடுத்துகிட்டு போங்க. இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. இதை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். இந்த உலகத்தில் நம்ம ஒற்றுமையாக ஒரு கணவன் மனைவியாக வாழணுன்னு நான் கேட்டுக்கிறேன். பாய்.